தம்பி சாத்தகி ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி 3 பேர். பெரிய அண்ணா பலராம சக்கரவர்த்தி, சின்ன அண்ணா கோபால கண்ண, 3வது சாத்தகி. போய்தான் ஆடே கேதியா இருக்கிற, அவனுக்கு போய்தான் போதுன்னு ஊடே கேதியா இருக்கிறாரு. ஆட்டு மேல கை போட்டு தூக்குறான், அவனு 2 பேரும் போட்டு அடி மேல கை போட்டு தூக்குறாடு. இல்லடா தம்பி போய்தான் ஆட கேதியா இருக்கானே, ஒரு 10 நாள் தம்பி ரெஸ்ட் ஏறா, நான் 10 நாள் ஆட்டு ஓட்டு மேய்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஒக்கால போய் சொல்ல மாட்டாடு. ஏன் பொண்டாடி கேட்காத கேள்வி கேட்கறான். ஏன் ஆட்டுக்கார வையா தெருவில் நடந்து போமுல்ல, அதோ பராபர ஆட்டுக்கார பொண்டாட்டி, அதோ பராபர ஆட்டுக்கார பொண்டாட்டி அப்படி கேவலமா என்ன பேசுறான். ஏன் பொண்டாட்டி கொடுத்தான்னு சொல்றான், அதோ பராபர் தாளகார பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி கூட ஊர்ல சொல்றாங்க. போட்டி சொன்னா ஆடு ஓட்ட போறோம், சாப்பாடு போட்டு வைனா புளிக்காத கம்பு கூழ் இதெல்லாம் எதுக்குலாம் இன்னைக்கு 2 பேர்த்துல எவனா என் கண்ணுல ஆப்பிட்டான். ஆடு ஓட்ட தேடி மாட்டிய ஓடிச்சு அவன்ல என்னமா குட்டி ஆடு பால் கிடைக்காம கவா 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 வரான்னு பாத்துறேன். நீங்க இப்பவே டவுனுக்கு புடிச்சு சோறு பட்டிகாட்டு. ஆமா இது கூட கிடைக்காத பூர்வம் அவன நீ. ஆமா வரட்டும், 2 பேர்த்துல எவன் கண்ணில் ஆப்புறானோ ஒரு ஏடு அடிச்சு மாண்டி உரைச்சு தையல் போட வச்சிருந்தீங்க. அவன் ஆட்டை ஓட்டி போட்டாதான் கஷ்டம் தெரியும். என்னடா தம்பி கஷ்டப்படுறானே அப்படி 10 ஆடு எக்ஸ்ட்ரா ஓட்டி விட போறானா, ஏன் கணக்கு கணக்கு பிடிக்கிறான். வரட்டும், நீங்க என்னன்ற எவனும் சொன்னா மேய்க்கிறான், தயிராய் சாப்பிடுறான், மோராய் சாப்பிடுறான், நெய்யா ஊத்தி தள்ளுறான். பாக்குறவங்களுக்கு தெரியும் எது தயிரா சாட்டு உடம்பு, எது மோரா சாட்டு உடம்பு, எது வெயில கஷ்டப்பட உடம்பு. சும்மா நேரா பேசு, நேரா போய் பேசு. தம்பி சுத்தமான மெண்டல் சாத்திக்கு குடும்பத்து பிரி குடும்பம் வேடா ஆட்ட பிரிடா ஆட்ட பிரிடா. கஷ்டம் அவன் ஆடு ஓடி மேய்ச்சதான் அவன் கஷ்டம் தெரியும். ஓடு கையில பாக்குறா உடம்பு ரணகாலமாயிடும். என்னமா நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் பங்கு பிரிக்க வந்துக்கிறான் பாரு மாயமா. ஆட்ட பிரிடா ஆட்ட பிரிடா, அவன் ஓட்டி மேய்ச்சதான் கஷ்டம் தெரியும். ஆட்ட ஓட்டி கஷ்டப்பட்டுதான் அடைஞ்சு பிரிச்சு விட்டுட்டா எங்களுக்கு மேய்க்க தெரியாது பாரு. நாங்களும் மேய்ப்போம் மேய்ப்பேன். இது ஒண்ணு தாங்கள ஆத்துல பார்த்து விட்டு மேய்க்கிறது இல்ல. ஆடு கூட போய்தா லோடு ஆளிடும். வாத்துல வாத்து தண்ணியில விட்டுட்டு போய் நெகிலா பார்த்து தூங்குறது இல்ல. போய்தானே ஆடு பின்னாடியே போய் லோடு அப்புறம் 6-7 மணிக்கு போய் பட்டியல அடிக்கணும். நான் தாங்கல்ல வாத்து மேய்ச்சது உண்மைதான், நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. அதை விடு. ஆட்ட போயிடா ஆட்ட போயிடா சொல்லுங்க. பஞ்சாயத்துக்காரனா நின்று எப்பயுமே ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு நடக்கும்னு வச்சுங்க, அத பஞ்சாயத்துக்காரனா நின்று அதை தீர்த்து வச்சாங்கன்னா அது கொஞ்சம் அடங்கும். புரியுதா? ஆமாங்க. நீ போய் சொல்லு, கல்யாணம் முடிட்டோம், இந்த பொழுது விடியட்டும், நானே இருந்து கேட்டா 3 மோட்டர் இருக்கு. ஆமா 3 மோட்டர் 30 ஏக்கர் நிலம் இருக்குது. அவன் வந்து நமக்கு வேணாம். தென்னை மரம் ஒரு 600 தென்னை மரம் இருக்கு. 600 தென்னை மரம் இருக்குது. அதுல ஒரு 150-160 மரப்பாட்டு போச்சு. அது போய் போகுது. அவன் பாகத்தை தெளிவு பார்க்கவே ஒதுக்கி சூளை காட்ட கொடுத்தா எக்ஸ்ட்ரா பணம் தர போறான்.
காசாகும் போது என் பக்கம் ஒதுக்குடா. ஆனா பொறுக்கு இந்த பொறுப்போக்கு அவன் நல்ல மரத்தை வச்சு பட்டு போடுற மரத்தை சாய்க்கிறான். அதனால நான் பஞ்சாயத்துக்காரன் வந்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் விடிட்டு இருந்த கல்யாணம் முடிட்டோம். நானே இருந்து இதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லு. நான் சொல்றேன், நீங்க போங்க. சொல்லு. சாத்தைக்கு இந்த கல்யாணம் முடியட்டும். நானே இருந்து இடத்துல இருந்து கிணத்துல இருந்து பூரா ஆத்துல இருந்து பூரா நான் பிரிச்சு தரேன். கொஞ்ச நேரம் பொறு. கல்யாணம் முடிட்டோம். கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு நான் பிரிச்சு தரேன். நானே இருந்து பிரிச்சு தரேன். இது அனைத்தாமி தகிறார், பங்காளி தகிறார். இதுக்கு பஞ்சாயத்தா வராமல் அவன் அப்படிக்கு போறதுக்கு மாட்டான். எந்த கேள்வி கேட்டா பஞ்சாயத்துக்காரன் வர மாட்டான்னு தெரிஞ்சு பண்றான். எவன் குடும்பம் எப்படி போனா நமக்கு என்ன? நீ வாணி அவன் வந்து மூக்கு பொடி போட்டோம், அவன் தர்ம கோடி போட்டோம், இல்ல தர்மா கோடி கூட போட்டோம். போலாலே தாய்படுத்தி அடி அடிக்கிட்டான். ஓடுற புடி ஓட்டத்தை ஆளை விட்டாரு பெரிய ஆட்ட பீடா கட்டாச்சு கட்டாச்சு. என்னமா கோல் கையில வச்சுக்கிட்டு நோய் நோய் வராம கோல் கட்டாச்சு கட்டாச்சு. வாங்கத்து பீடா என்னடா ஆட்ட பீடா ஆட்ட பீடா. ஆட்ட பிடிக்கிறது இருக்கட்டும். ஆட்டப்ப எங்க விட்டுட்டு வந்த நீ? அம்மா தெரியும். ஆடு எங்க மேய்ச்சா வயிறாறு மேய்னு அங்க விட்டு வந்துக்கிறேன். மொத்தம் 150 ஆடு. 150 ஆடு தான். 150 ஆடு தான்டா. ஆடு கூட பிடிக்கணும். ஆமா அடுத்த பிடிக்கணும். ஆமா ஆட்ட ஓட்டடா. ஏன் என்னத்துக்கு சும்மா என்னத்துக்கு மாட்டமே. இப்ப ஆட்ட ஓட்டடா. ஆட்ட ஓட்டடா. இந்த மயிர் பையா. நான் பிடிக்கிறேன். நான் பிடிக்கிற ஓட்டடா. ஆட்ட ஓட்டடா. நான் பிடிக்கிற ஓட்டடா. தட ஓய்பாடு. ஆட்ட நீ எப்படி பிரிப்பி எனக்கு தெரியாது. ஆட்டு ஓட்டு வருவேன். குட்டி ஆட்டு ஒரு பக்கம் ஒதுக்குவேன். சேனாட்டு ஒரு பக்கம் ஒதுக்குவேன். சேனாடு எதுவோ குட்டி ஆட்டு இப்படி ஒதுக்குவேன். சேனாடா ஏதோ அது வயிற்று மேல கை வச்சு உன் பக்கம் ஒதுக்குவேன். இது அங்க போட்டு அதை எடுத்தா தைங்கடா. உடம்பு கட்டாதுவா. ஆட்டை எப்படி பிரிக்கணும் எனக்கு தெரியும். எப்படி பிடிப்ப? நல்லா கேட்டுக்கோ. சொல்லு. ஆட்டை எப்படி பிரிக்கணும்? குட்டி ஆட்டை ஒரு பக்கம் ஒதுக்கணும். சரி ஒதுக்கு. சேனாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கணும். ஒதுக்குடா. வரட்ட ஆட்டை ஒரு பக்கம் ஒதுக்கணும். சரி. ஆனா அந்த சேனாடு தான் முக்கியமா பிரிக்கணும். எப்படி இந்த வருஷம் ஒரு குட்டி போடுது? ஆமா. மறாவது வருஷம் 2 குட்டி போடுது. ஆமா. எப்படி கணக்கு பண்ணி பிரிக்க? பிரிக்கிற பாடுறா. எப்படிடா? சேனாட்டை 2 காலி பின்னாடி 2 காலி தர தர ஈர்த்து வந்து மல்லாத்து படுக்க போட்டு வயிற்று மேல ஏறி நல்லது குட்டி தனியா வரும், ஆடு தனியா வரும். கூட்டி போட்டு கணக்கு போட்டு ஆட்டை பிரிச்சிடலாம். உயிரா இருக்குமா ஐயா? குட்டி தான் உயிரா இருக்குமா இல்ல ஆடுதான் உயிரா இருக்குமா? எனக்கு தேவை கணக்கு. அதான் எனக்கு கணக்கு. சரி அது போட்டோம். இப்ப 150 ஆடுறா. ஆமா. அது எங்கடா விட்டு வந்த? எங்க விட்டா வயிறாடு மேயுமோ அங்க விட்டு வந்துக்கிறேன். எங்கடா விட்டா? நாளைக்கு அரக போற வெளிச்சில விட்டு வந்துக்கிறேன். நாளைக்கு அரக்க போற விளைச்சல். ஆமா. கொஞ்சம் கரை சண்டைக்கு வர போறாங்க. கொஞ்சம் என்ன கவலைப்பட சாண்டா குடி சாண்டை குடிச்ச பையா அட கண்ணைய கட்டியா தின்ன பையா. இது மாதிரி தொடப்பாடுதான் இதை வாழ நீங்க கட்டியா தின்ன பசங்க போனாரே சாண்டை குடிச்ச பசங்க சாண்டை குடிச்ச பசங்களா. 5 ஏக்கர் நிலம் இடத்துக்கு இந்த ஆளு கிடைக்கல. ஏர் வேலை வச்சார் தலைவர். ஆளு கிடைக்காதான் தலைவர் நான் வச்சுக்கின்னு போய் பஞ்சாயத்து வச்சு இந்த ஏர் வேலை நிறுத்து எனக்கு போய் நடனம் அப்படி அந்த 5 ஏக்கர் நடத்துக்கு சேடை ஓட்டி நாத்து விட்டு நாத்து பிடிங்க சேடை ஓட்டி மறுபடியும் ஆள் வச்சு நடம் நட்டு களை பறிச்சு உரம் போட்டு மருந்து அடிச்சு நாளைக்கு அரக போற வேலை இல்ல ஆட்டை விட்டு வச்சுக்கலாம். அந்த கண்டோனுக்கு போற பசங்க அண்ணன் சாண்டை குடிச்ச பையன் ஆட்டை கொண்டு விட்டத்தான் விட்ட. அவன் யாரும் வாயாடி கொண்டு விட்டுக்கிறாடா. அவன் மூச்சு விடாத பேசுறாவ.
ஐயோ வாங்கடா கீழால மூஞ்சி உடுத்தி வைக்கிறவங்க வாங்கடா ஏன்னா பத்தியா சின்ன பசங்களா கொட்டை போடுதாடி வாடா இன்னைக்கு ஆண்டா குட்டி ஏண்டா டேய் 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 ஓ அந்த ராமுச்சன தலைவர் பாவந்தூர் ஆ அவருக்காக இங்கிட்டு வேளாந்து போய் வேளாந்து தலைவர் போற அண்ணன் அவருக்கு நீ வச்சு எல்லா எத்தனை தலைவர் அத்தனை தலைவர் வச்சுக்கணும் 7 வருஷம் நீத்துதான் 5 ஏக்கர் பயிர் வச்சேன் இந்த சாண்டா குச்ச பையனும் இந்த கட்டியா தின்ன பையனும் சேர்ந்து 5 ஏக்கர் எடுத்து பேசிட்டானுவன் கம்மியாச்சு கம்மியாச்சு என்னடா அவன் என்ன கேள்வி கேக்குறான் ஏன்னா அது எதிரே மூஞ்சி விட சொல்றாடா டேய் நீ என்ன ஏன்னா என்னடா கவலைப்படாத என்ன 4 ஆட்டு மாட்டை சம்பாரிச்சணும் 4 ஆட்டு மாட்டை சம்பாரிச்சணும் ஆ. 4 பொண்ணை பெத்தவணும் ஆ. மானத்தை வித்தாதான் பொருளாகும் மாரையா என்ன கருத்து சொல்றான் பாரியா மானத்தை வித்தாதான் பொருளாகுமா ஐயா என்னடா நினைப்பா என்ன ஏய் ஏய் சாண்டா குச்ச பையா என்னடா ஏய் யாரு கொல்லியா நீ 150 ஆட்டு விட்டு வந்த பாரு கண்ணனு பண்ணு பையா அந்த நிலத்துக்கு சொந்தக்காரிடா நானு அது வாப்போலிதானா ஆமாண்டா நான் தப்பு பண்ணிக்கிறேன் என்னடா பண்ணு நான் தப்பு பண்ணிக்கிறேன் அது இவ கொல்லிதான் தெரிஞ்சிருந்தா இவ கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா இன்னும் பக்கத்தூர் ஆடுறா ஓட்டு வந்து விட்டுட்டு இருப்பேன் காரணம் என்ன ஏன்னா ஆட்டை ஓட்டியே போவான் போவா கொல்லிக்கார பாத்துட்டு ஆட்டுக்கார பையா ஏய் ஆட்டை கரம்பல விடாத விடாத கரம்பல விடாத சொன்னவன் அவன் நிலத்துல விட்டா என்ன கரம்பல விடக்கூடாதுன்னு சொன்னேன் கட்டியா தின்ன பையா சம்பாதிச்சவன் நானு கஷ்டப்பட்டவன் நானு இந்த ரத்தத்தை வேர்வை சிந்தனவன் நானு உன்னை எழுத வருவன் கரண்ட நீ நோவாத வந்து கரண்ட் மேய்ச்சிட்டு போவன் எழுத வருவான் ஏய் கமிட்டி நான் ஸ்டேஷனுக்கு போறேன்டா ஏய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்னொன்னு பண்ண பையா இந்த கண்ணன் தம்பி சாத்தைக்கு இந்த கண்ணைய சாண்டை கொடுத்த பையன் தம்பி சாத்தைக்கு என் கொல்ல ஆட்டை விட்டுட்டான்னு சொல்லிட்டு உன்னை கோர்ட்டுக்கு இருந்தா எஃப்ஐஆர் போட்டு உன்னை கோர்ட்டுக்கு இருந்த கண்டவனுக்கு வந்த பையா இப்ப போற கோர்ட்டுக்கு நீ ஓட்டுங்க முடிச்சு போட்டுங்க ஏய் ஆட்டை விட்டுட்டு சாண்டை கொடுத்த பையன் என்ன அடிக்கிறாங்க பாரு பயிர் வச்சால மயில் ஏய் ஆடு குட்டி போட்டு குட்டி கவ 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 பால் கிடைக்காம கத்துது பயிர் வச்சால மயில் மயில் வச்சு பாரு கம்யூனிட்டி பையன் தெரியும் அப்பதான் அவனுக்கு ஏண்டா வா குட்டி கத்தனா அதுக்கு யாரு விட்டு கொஞ்சம் விட்டு மேய்க்கிறது கம்மியாச்சு டேய் வாயினாடா ஐயோ அவன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு கொஞ்சம் கோர்ட்டுக்கு இழுத்தா கோர்ட்ல கண்ணன் தம்பி சாத்தகி கண்ணன் தம்பி சாத்தகி கண்ணன் தம்பி நான் தான் கண்ணு தம்பி சாய்த்தின்னு ஏறி நீ ஓ டேய் நான் தான் சொல்லி கோர்ட்ல ஏறி நிக்கும் போதே கேசரி ஒத்துக்குதா அர்த்தம் அப்பதான் நான் கேச ஓட்டிட்டு வெளியே வருவேன் எப்படி ஓடிப்பேன் அவன் பயிருக்கு தண்ணி காமிச்சிருப்பான் ஆமா எதுக்கு காமிச்சிருப்பான் பயிருக்குதா 10 ஆள் விட்டு களை பறிச்சிருப்பான் ஆமா எதுக்கு பறிச்சிருப்பான் பயிருக்குதா 10 ஆள் விட்டு உரம் போட்டிருப்பான் ஆமா எதுக்கு போட்டிருப்பான் பயிருக்குதா அவன் விளைச்சல விட்டு நான் அறக்கல ஆ. மேய்க்கல ஆ. அது மேல இரு கழுத்துல விட்டு மேய்க்கல அது விட்டு மேய்க்கல அது மேல அவன் பயிர் விட்டு நான் மேய்க்கல மேல இருக்கிற கதிர் மட்டும் தான் மேய்ச்சு நான் கேச வெளியே வருவேன் அதெல்லாம் போகட்டும் நீ ஆட்ட பிரி எந்த கதை எப்படி இருந்தாலும் இந்த கதை வந்துட்டா பாரியாவா ஆடா சரி தம்பி ஏனா இல்லடா ஏனா நான் என்னன்றேன் வகுத்துல என்னதான் தின்னுட்டு எங்கிட்டு குடிச்சிடும் பாம்பு ஒண்ணு இந்த பாரு எலும்பி பாம்பு ஏய் நானே இதுனா புருஸ்லி அவரு ஆமா ஏனா உரேனா நான் சுந்தி புடிச்சு ஏனா சுந்தரி உனக்கு போறதானே எனக்கு போறதானே ஏனா இல்லடா கல்யாணம் முடிவிட்டோம் எது வந்தாலும் பஞ்சாயத்து தேவையில்லை சரி டேய் பூரா உனக்கு உண்டான பாகத்தை 10 சென்ட் மிச்சம் கூட எடுத்துக்கலாம் சரிண்ணா ஏன் தெரியுமா உன் முன்னாடியை பத்தி எனக்கு தெரியும் ஆமா என்கிட்ட உன்கிட்ட வந்துச்சு ஒரு நாளைக்கு எல்லாம் பேமாடி போய் ஒரு நல்லா ஆடு மேய்க்க போறதுல ஊட்டி நீர் இருக்கிறதுனால கொஞ்சம் பதமாகுது நான் பேர் நினைச்சேன் வர வர என் பொண்டாடி கொஞ்சம் மினிப்பிடி கொடுக்குது உடம்பு ஏறுதுன்னு பார்த்தேன் எம்மா சத்தியமா போய் சொல்றான் எம்மா பிரிச்சா என்ன வேலைப்பாடு பண்றா பாரு எப்படி தாண்டுது போய் போகுது ஏன்னா ஏண்டா விடிஞ்சா கல்யாணம் ஆமா ஏண்டா எல்லா வேலையும் உங்ககிட்ட ஒப்படைச்சா ஆமா
முதல்ல ரேடியோக்காரன் பார்க்க வச்சா இல்லையா? நீ சொன்ன உடனே ரேடியோக்காரருக்கு போய் பாக்கு வச்சு தாம்பளம் வச்சுட்டு அப்புறம் இப்படி கை நீட்டினா அப்படி கோட்ரு கேட்டான். ஒரு கோட்ரு வாங்கி கொடுத்து ஆளு கட்டி கட்டி குடிச்சு வந்தோம். அவனுக்கு நீ வாங்கி கொடுத்து அதுல கட்டிக்கு வாங்கி சாப்பிட்டேன். ஆமா எம்மா சாமர்த்தியமான பாரு அப்பா. டேய் ஏன்னா சரி அது போட்டோம். சீக்கிரம் போய் ரேடியோ போட சொல்லு. விடிய போகுது. அப்படியே பொண்ணை கொண்டு உட்கார வச்சு தாலி கட்டணும். அதனால லட்சுமணகுமார் வந்துருவான். ரேடியோ போட சொல்லு. டேய் ரேடியோ போட சொன்னா இது பகவான் விட்டு கல்யாணம். பகவான் பொண்ணு கல்யாணம். அதனால பகவான் பேர்ல போட சொல்லு. ஒரு பையன் ஓ ரேடியோக்காரரே உனக்கு பாக்க வச்சுனார். தாம்பல் நாளைக்கு அம்பகம் பண்ண போது நான் உனக்கு கால் பாட்டில் வாங்கி கொடுத்துனான். இது எங்க அண்ணன் பகவான் விட்டு கல்யாணம். பகவான் பேர்ல பாட்டு போடு. எங்க வந்து பேர்றா பாரு. ஐயோ பகவான் விட்டு கல்யாணம் என்ன பேர்ல பாட்டு போட்டு பகவான் பேர் என் பேர்ல பாட்டு போட சொல்றான். என்ன பாட்டு? ஐயோ உலகத்து பாட்டு இருக்குது என்னடே. ஆமா சொல்றேனா கோபியர் கொஞ்சம் ரமணா பாபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா இந்த பாட்டு போட சொல்றான். இது பகவான் கல்யாணம். எங்க அண்ணன் ஒரு என்ன பாட்டு சொன்னாரு? இப்பதான் சொன்னாரு. கோபியர் ஸ்ரீ ரமணா அப்படியே பாடினாரு அவரு. ஏய் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கண்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா பாடு பாடு. ஓஹோ நாராயணா நந்தநந்தனா நமலிக சயனா கால்வண்ணா பச்சவண்ணா மேகவண்ணா கமலக்கண்ணா போன வந்து எழுப்புறாயா. ஏய் அந்த ரேடியோக்காரன் ஓ பேர்ல பாட்டு போடுறான். அத உனக்கு கேக்குறேன். பாக்கு வச்சு நான் தாம்பளம் பாக்கு வச்சு தாம்பளம் வச்சு நான் தான் கோட்டர் காட்டி வாங்கி கொடுத்து நான் தான். அவன் ஓ பேர்ல பாட்டு போடுறான். இவன் தூங்க விட மாட்டான். டேய் ஓ இனிமேல் எனக்கு பாட்டே வேணாம். நீ போய் தான்ற ரேடியோக்காரன் உனக்கு பாக்கு வச்சவன் நானு அட்வான்ஸ் கொடுத்தவன் நானு உனக்கு கட்டிங் வாங்கி கொடுத்தேன். கட்டிங் வாங்கி கொடுத்தேன். அதனால எங்க அண்ணன் பேர்ல போடாத பாட்டை என் பேர்ல போடுன்னு பாட்டை கேட்டு வாங்கி போட்டுக்கிட போறேன். நீ போயிச்சு கூடாது. சத்தியமா தலைமை அடிச்சு சொல்றேன். அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது. அப்புறம் கல்யாணம் பண்ற அப்புறம் வாயில என்ன ஆயிருந்தாலும் அப்புறம் திட்டு கூடாதா? ஓரே ரேடியோக்காரரா உனக்கு பார்க்க வச்சு நான் காலைல தாம்பளம் வைக்கும் போது நான் அம்மாவும் பணம் போடுது நான் கட்டிக்கு வாங்கி கொடுத்து நான் என் பேர்ல பாட்டு போடு எங்க அண்ணன் பேர்ல போடுறேன். உன் பொண்டாடி தானே இருக்கும். நீ வந்தா போவோம், நீ குடிச்சா போவோம், ஏன் போவோம். உன் வீட்டுல எடுக்க போன அடுக்க விடோ, உன் வீட்டுல ஒத்தனை போட்டு படுக்க, உன் வீட்டுல போனோம் 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 விடோ. அந்த போன சொல்ற போனல அது சுடுகாடு பக்கமா திருப்பி போய் உனக்கு காலைல அம்மங்க பண்ணிட்டு உன் பொண்டாடி சாண்டை குடிச்ச பாரு. ஆடு ஓட்டின ஆசைதுல நான் உடம்பு வலி டயர்டு. பாட்டு வேணாம், உன் பாட்டு வேணாம், உன் ரேடியோ வேணாம். உனக்கு நான் அம்மங்க பண்ணிட்டு நான் மேண்டலு அம்மா சீக்கிரம் வளர்ச்சி பட்டா மாறாவன். ரேடியோ வேணா நான் ரேடியோ வரேன்டா வரேன். ஆமா எங்க சின்ன சாத்திக்கு அண்ணன் பார்த்துருக்காரு. ஓ இவர் ஏப்பினாதான் பெரிய என்ன பார்க்க என்ன பார்க்க முடியும். ஓஹோ அண்ணா ஓ சின்ன அண்ணா ஓ எழுந்திருந்தா ஓ என்ன ஆடு ஓட்டு வந்து ஆச்சுதே படுத்து கடை இந்த நேரத்து விளையாடு ஓ எப்படா ஏய் இங்கப்பா தேவா யாராவா அண்ணனுக்கு அண்ணன் பொண்ணு கல்யாணம் நல்ல விசேஷம். ஒரு கல்யாணம் ஒரு 10 நாள் முடிட்டு அப்புறம் பாத்துக்கலாம். கொண்டாடி தான் எழுப்புறான்னு தூக்கத்துல கொண்டாடி நினைப்புல பேசுறான். ஓ என்ன ஓ சின்ன அண்ணா ஓ அண்ணா எழுந்திரணும் என்ன இப்ப வேலை வச்சாதான் கரெக்டா இருக்கும். யாரையவ நாளைக்கு நைட்டு பாவத்திற்கு ஆடத்துக்கு போறேன். சனிக்கிழமை போன மாதிரி 2 கிலோ பனிகாரி அதை வறுத்து வை சாப்பிட்டு போறேன். அதான் உனக்கு வேலை.
ஓ அண்ணா ஓ சின்ன அண்ணா ஓ சாத்துக்கு என்ன எழுந்துருண்ணா என்ன இப்பதான் ஐயா 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 இவன் நான் என்ன பண்ணுவேன் யாரையும் விட்டாயே நம்ம கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது நம்ம அதுக்குள்ள இன்னிக்கிட்டா குழந்தைக்கு பால் கிடைக்காது இப்போ படி உள்ள நீயா வந்து எழுப்பிடா நான் உன்னை எழுப்பிடா நான் தூக்கத்துல ஏன்னா பண்ணிதான் உனக்கு இன்னும் தூக்கத்துல முகம் தெரியாது அக்கா தங்கச்சி பாப்பா பாப்பா நான் தானே உன்னை எழுப்பினேன் என்னம்மா அண்ணா 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 என்ன நம்ம வீடுல ஒரே அலங்காரமா இருக்கு என்ன விசேஷம் நம்ம பாப்பாவுக்கு கல்யாணம் நான் தான் உங்க பாப்பா எனக்கு தான் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெற்றுட்டான் பாப்பா பேமை கைடா நம்ம பாப்பான நீ இல்ல நம்ம அண்ணன் பொண்ணு கோபால கண்ட பொண்ணு சுந்தரிக்கு பாரு ஆமா சுந்தரிக்கு கல்யாணம் விடுச்சா அண்ணா யாரு மாப்பிள்ள மாப்பிளையா அப்பா பாப்பா யார் தெரியுமா அது அத்தினகர் வேந்தன் 60 கோடி படுத்த துரியோதன மகன் லட்சணபாலுக்கு தான் சுந்தரியை பறி போட்டுறாங்க பிடிச்சா கல்யாணம் ஆனா பாப்பா வாயா நம்ம வீட்டுல துரியோதன வந்து பறி போடுறதுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு குட்டி போற ஆடு 2 குட்டி போடுது 2 குட்டி போற ஆடு 3 குட்டி போடுது எப்படி பாப்பாது ஓ கூட்ட மாதிரி ஆடு அப்படியா 200 மேல தாண்டிச்சு அண்ணா பாப்பா துரியோதன வந்து நம்ம வீடு தேடி நம்ம வீடு தேடி வந்து அண்ணன் பொண்ணு சுந்தரிய பறி போட்டு போன பிறகு ஆமா ஒரு 2 குட்டி போட்டாலும் 3 குட்டி போடுது ஆமா பாப்பா ஆனா நான் சொல்றது நீ கேட்டா ஒரு ஆடு 6 குட்டியே போடும் எப்படி பாப்பா ஆமாண்ணா எப்படி அண்ணா பெரியான பொண்டாட்டி நடான பொண்டாட்டி என் பொண்டாட்டி 3 பேர் பொண்டாட்டியும் அந்த துரியோதனுக்கு கூட்டி வச்சுட்டா ஒரு ஆடு 6 குட்டி போடணும் அப்படியே பாப்பா ஆமா பணக்காரன் உடனே ஏடா பாப்பா அண்ணன் போற சரி ஓடு இவன் 2 தூங்க விட மாட்டான் போலங்கய்யா ஏடா நீ மட்டும் என்ன ஆடு மேய்க்க அனுப்பலாம் இந்த பூமியில நான் மண்ணானையே கண்டுபிடிச்சிருப்பேன் சீட்டு ஆடி சித்தமா நடக்குது ஏன்னா என்ன கண்டுபிடிச்சா நம்ம வீட்டுல ஒரு ஆடு 6 குட்டி போடுற ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன் என்னது 6 குட்டி போடுற ஐடியா ஏன்னா எந்த ஆடா இருந்தாலும் போட்டா 2 குட்டி 1 குட்டி தான் ஆமா 6 குட்டி எப்படி போடுவா எப்படின்னா நம்ம பெரிய பொண்டாட்டி பெரிய அண்ணன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி நம்ம 3 பேர் பொண்டாட்டியும் துரியோதனன் கூட்டி வச்சா ஒரு ஆடு 6 குட்டி போட மாட்டா நீங்களும் சிரிக்கிறீங்கம்மா ஐயா வேற கம்மியாச்சு ஏன்னா நம்ம குடும்பம் சிரிச்சு போச்சுப்போம் ஏன்னா இந்த ஐடியா சொன்ன ஆள் யாரு நம்ம பாப்பா சுபத்ரா யாரு சுபத்ரா ஓ அதுக்கு வந்திருக்குதா அதான் என்ன வந்து சொல்லுச்சு பேமானி கம்யூனிட்டி ஏன்னா அபிமன்னனுக்கு பொண்ணை கொடுக்கலன்னு நீங்க பொண்ணை கொண்டு போய் துரியோதன மவனுக்கு கூட்டி வச்சீங்க அதனால 3 குட்டி போடுது உங்க 3 பேரு பொண்டாட்டியும் துரியோதனுக்கே கூட்டி வச்சா அது 6 குட்டி போடும்னு பொண்டாட்டி பொண்ணு கொடுக்கலன்ற கோபத்துல பேசுது அந்த கழுதை அதை கேட்டு வந்து கண்டுபிடிச்சானா இவன் நம்ம பாப்பா சுபத்திர சொன்ன உடனே முதல்ல பொண்டாடி அனுப்பிட்டா துரியோதன கிட்ட துரியோதன அனுப்பிட்டானா போன வழியோ கூட்டிட்டு குப்பா பையா மாமா மாமா என்ன துரியோதன போடிட்டு சொன்னியா நானும் போனா என்ன போட்டு குழப்பிட்டா மாமா போட்டாடி துரியோதன குழப்பிடுகிறாடா உயிரை வச்சு நபரா இருக்க போற வெளியே சொல்லாத பங்க போகுதா போன கேட்காது அசிங்கப்பட்டு வர வேற காப்பாத்துறேன் வாங்கி
ஓ இந்த புள்ள வாந்தியா பித்த வாந்தியா தெரியறானா நீரா செக் பண்ணிட்டு வரேன் புள்ள வாந்தியா பித்த வாந்தியா மூது பாக்குறாயா ஏடா என்னடா இது நீ சத்தியமா புள்ள வந்திடா ஐயோ எப்படி கண்டுபிடிச்ச நீ உள்ள இருக்கிற குழந்தை மூத்து விட்டு அடிச்சுக்குதுடா ஏடா நீ தான காப்பாத்துற இரு வெளியே சொல்லாதடா குடும்ப கௌரவம்டா ஏடா ஆட்டுல 50 ஆடு எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கிட்டானா ஆனா அண்டிட்டு மட்டும் சொல்லாதுடா ஆட்டுல 10 ஐயோ ஏடா ஏடா சொல்லாத பொண்டாடி புள்ள வாங்கின செய்தி ஏய் சத்தியமா சொல்ல மாட்டேன்டா போதுமா மெதுவா பேசு டேய் சீக்கிரம் கொண்டு போய் உன் பொண்டாட்டியா சீக்கிரமா என்னது ஆபாசனம் பண்ணிடு புள்ள கலக்கிட்டு கல்சி வந்து கூட்டு வா கூட்டு விட்டாயே ஓ ஐயோ ஏடா என்ன சூரியன போன வேகத்துல ரப்பிட்டுக்கடா வைத்த ஐயோ விட்டாயே மாமா இந்த புள்ள வேணாண்டி ஏன் மாமா ஏடி எப்ப பட்டு புட்ரோஸ் வர மாதிரி முன்னால வண்டிக்குது விட்டாயே ஏன் மாமா புள்ள வேணாம் வாடி கல்சில்ல மாமா ஓ அட போயா ஏன் போயா மாமா ஒன்னால தான் கொடுக்க முடியல அவனாவது கொடுத்தான் அதையும் கலக்கி சொல்றியா ஏடி துரியோதனா ஒண்ணு பொருளை ஒண்டியா கொடுத்தா புள்ள கொடுத்துக்கிறாடி மாமா இந்த புள்ள கலக்க வேணாம் ஏன் ஏன் துரியோதன கையில தனரேக ஓடுது ஆமா இந்த புள்ள அவனுக்கு தானே பிறக்க போகுது ஆமா நான் பிறக்க போற புள்ள கையில தனரேக ஓடும் ஓடுமா அவன் பெரிய பணக்காரா வாழலாம் அப்படியா ஆமா மாமா வாடியா லவா லெட்டு ஆமா எனக்கு ஒரு மகள் பிறப்பான் அவன் துரியோதன போலவே இருப்பா குடும்பம் நம்ம குடும்பமே கெட்டு போச்சு பொண்டாட்டி தூக்கிட்டு போறான் நேரம் எழுந்திருக்காத ஒரு 5 நிமிஷம் நேரம் முடிச்சு வச்சிருக்கோம் 5 நிமிஷம் புள்ள கலக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு போங்க குப்பா என் தங்கச்சி சுபத்திர வந்திருக்கு ஆமா அது வாயாடி கழுத ஆமா பொண்ணு குடுக்கணுன்ற கோபத்துல பேசும் நீ பகவான் எங்கன்னு கேட்டா அவர் தூங்குறாரு கல்யாணத்து வேலையை பார்த்துட்டு கல்யாணத்து வேலையா பார்த்துட்டு தூங்குறாரு இன்னைக்கு விடிஞ்சா முகூர்த்த தேதி விடிஞ்சா முகூர்த்த தேதி ஆமா அதனால கல்யாணத்து வேலையை பார்த்துட்டு தூங்குறாரு உள்ள விட்டு போறேன் நான் விட மாட்டேன் கேட்ட திறந்து அப்படியே கச்சின்னு கிடந்துட்டு அப்படியே போய் சேர் கோபால கண்ணன் இருக்காரு வீட்டுல அவரு கல்யாணத்து வேலையால அசந்து தூங்குறாரு கல்யாணத்து வேலை செஞ்சுட்டு யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு போயிட்டாரு நீ ஒண்ணும் உள்ள விட தேவையில்ல எனக்கு கேட்டு தெரிந்து உள்ள போக தெரியும் எனக்கு வீடு வாசல் எனக்கு சொந்தம் நீ ஒண்ணு பேச போட ஓஹோ அண்ணா உனக்கு பொண்ணா நந்த வந்து எங்க விட மாட்டேன் பாரு என் தம்பி அண்ணா வாமா 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 வந்துட்டேன் எப்பமா வந்தா இப்பதானே வந்தேன் அப்பா பேசாத கோபமா பேசு அப்பா ஏன்னா என்னாச்சு நிம்மதியாகி போச்சு என் கல்யாணத்துல எல்லா வேலைக்கும் ஆள் ஆப்பிடுச்சு ஒரே வேலைக்கு ஆள் இல்ல இருக்கும் ஏமா என்ன பாருங்களா எல்லா வேலைக்கும் ஆள் கிடைச்சிச்சு இலை எடுக்க ஆள் இல்ல எக்ஸலை எடுக்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் என் தங்கச்சி வந்துருச்சு பரவாயில்ல இது தலையாடுக்கு வர்ற அந்த கேள்வி என்ன தலையா பின்ன பிறந்து பொண்ணு வந்தா எக்ஸலை எடுத்து போட்டு போகும்போது சாப்பிட்டு போக வேண்டியதா வீட்டுல வந்து எச்சு சோறு தின்னல்னா உனக்கு தூக்கம் வராது அதுக்கு எச்சல் எடுக்க நான் வரல எதுக்கு வந்திருக்கேன் எதுக்கு தண்ணீரும் பாலும் போல தமையனே உன் பாதம் போட்டி இந்த மண்ணிலே உன்னை போல வந்தகள் ஒருவன் காணே உன்னை போல
ஆமா அந்த கண்ணில்லா மகன் மைந்தனுக்கு உன் கண்ணியை நீ தருவதாக பொண்ணுக்கோ பரியமிட்டாய் உன் பூரிப்பை நான் அறிகிறேனே அண்ணா எச்சங்களுக்கு நான் வரல என் மகன் அபிமன்னனுக்கு உன் மகள்